ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம கமன்னு ஃபிஷ் ரோஸ்ட் செய்ய போகிறோம். இந்த ஃபிஷ் ரோஸ்ட் ஷாப்லலாம் கொடுக்குற மாதிரி மசாலாவோட நல்ல கோட்டிங்கோட எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ரோஸ்ட் செய்யறதுக்காக கட்லா மீன் வாங்கியிருக்கேன். இந்த கட்லா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த ஃபிஷ் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பவுலில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா லெமனுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி புளித்தண்ணி ஆட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல புளிப்பு சுவை கொடுக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி லெமனுக்கு பதிலாக இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் அண்ட் கொஞ்சமாக பெப்பர், டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சால்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே ஒரு நல்ல கோட்டிங் ஆகி வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு காரம் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபிஷ் கூட இந்த மசாலா ஒட்டி வர்றதுக்காக அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுத்ததான் நம்ம ரெடியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ், அது கூட நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இந்த அரிசி மாவு தான் நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால் அளவான அரிசி மாவை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை அப்ளை பண்ணலாம். எல்லா ஃபிஷ் கூடையுமே நல்ல மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு சன்ட்ரை பண்ணிக்குவோம். ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் சன்ட்ரை பண்ணாலோ இல்லை ஃப்ரீசரில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு இந்த பிளேட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே நல்ல மசாலா அப்ளை ஆகிட்டு 1/2 அன் ஹவர் வச்சுருந்து எடுத்துருக்கோம். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை தோசை பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபிஷ் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் ஆயில் விட்டுட்டு டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சேலோ ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரை பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ஃபிஷ் ரோஸ்ட் சூப்பர் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிளான ரெசிபிஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.